السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الشهور بعد رمضان شهر الله المحرم. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم: لا هجرة بعد الفتح، إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசித்தனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்து முறித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குல்லு ஆமின் வ அன்தும் பிஹைர். மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். ஹிஜ்ரி 1447 ஆண்டு முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பிறை, அதுவும் ஜும்ஆவுடைய தினமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அமைத்து தந்து, இந்த ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய தொடக்க நாளிலேயே அல்லாஹ் தஆலா இந்த மாதமே மிகவும் சிறப்பானது என்பதை தாண்டி இந்த துவக்கத்திலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் தந்திருக்கின்றார். உலகளாவிய சர்வதேச அளவில் இன்றைக்கு எல்லா நாடுகளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பலஸ்தீன் மக்கள், காசாவில் வாழும் மக்கள், லெபனான், பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து உலகத்தினுடைய பல பாகங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருமே மிகவும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது அல்லாஹ் ரசூலினுடைய முன்னறிவிப்பு செய்தியாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தான் இப்போது உலகில் நிகழக்கூடிய எல்லா சம்பவங்களும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா முஹர்ரம் மாதத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கின்றான். இந்த புனிதமான பரக்கத் பொருந்திய முஹர்ரம் மாதத்தை நம்மை எல்லாம் அடைய செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த பரக்கத் பொருந்திய முஹர்ரம் மாதத்தினுடைய புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு. ஹிஜ்ரி என்பது இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய பெயராக இருக்கிறது. நமக்கெல்லாம் ஹிஜ்ரி என்று எப்போது பார்ப்போம் என்று சொன்னால், திருமண பத்திரிகையில் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு திருமணங்களை முடிவு செய்து, தேதியை முடிவு செய்து
அந்த பத்திரிகையில் பதிவு செய்கிற போது மட்டுமே அந்த ஹிஜ்ரி ஆண்டை நாம் கவனிப்போம். அப்படி இல்லை என்றால் பெருநாள், அதுபோல ரமதானுடைய முதல் பிறை, இது போன்று ஒரு சில நாட்களுக்கு மட்டும் அந்த ஹிஜ்ரியை நாம் பார்த்து அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வோம், இல்லையா? ஆனால் ஹிஜ்ரி என்ற வார்த்தையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறார். மாற்று மதத்தினர்கள் அவர்களுடைய ஆங்கில வருடம், கிறிஸ்துவ வருடம் கிபி, கிமு, அதுபோல இந்துக்கள் சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய வருடம், இதுவெல்லாம் தாண்டி நம்முடைய இஸ்லாமிய வருட பிறப்பிற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த பெயரிலேயே அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கைக்கான யதார்த்தத்தையும், இந்த உலக வாழ்க்கையை நாம் என்ன நினைக்க வேண்டும் என்பதையும், இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், எல்லா விதமான அர்த்தங்களையும் பொதிந்தவாறு அந்த ஹிஜ்ரி என்ற பெயரை அல்லாஹ் தஆலா நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த பெயர் வைக்க வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அந்த வகையில் அதற்கு முன்பாக அரபியர்கள் இந்த வருடத்தை குறிப்பதற்காக வேண்டி என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற யானை போர், மக்காவை அழிப்பதற்காக வேண்டி, மக்காவில் இருக்கக்கூடிய கஅபாவினுடைய இல்லத்தை இடிப்பதற்காக வேண்டி யானை படையோடு வந்த அந்த மன்னனை அபாபீல் என்கின்ற அந்த பறவையினுடைய சுண்டில் அல்லாஹ் தஆலா சிறு சிறு கற்களை வைத்து அனுப்பி வைத்து அல்லாஹ் தஆலா அந்த யானை படையை விரண்டோடச் செய்தார். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை உங்களுடைய ரப்பான அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். சாப்பிட்டு மெண்டு துப்பப்படுகின்ற அந்த ஒரு உணவை போல அவர்களை ஆக்கி ஓட வைத்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த சூறாவில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படி யானை படையிலிருந்து மக்காவையும் கஅபாவையும் காப்பாற்றியதால் அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து அரபியர்கள் ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில கவலையான அந்த விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தையருடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களை பொறுப்பெடுத்து வளர்த்த அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மரணம், அதற்கு பிறகு பொறுப்பெடுத்த அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரணம். அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலம் முழுக்க 25 ஆண்டுகளாய் ரொம்பவும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இருந்த அவருடைய அன்பான மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மரணம். இப்படியாக தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலைக்குரிய அந்த விஷயங்கள் என்ற அடிப்படையில் ஆமுல் ஹுஸுன், கவலைக்குரிய ஆண்டு என்பதாக சொல்லப்பட்டது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு மதீனா நகரத்தில் மிகப்பெரிய வறட்சி, எங்கு பார்த்தாலும் வறட்சி. குடிப்பதற்கும் எதுவும் கிடையாது, சாப்பிடுவதற்கும் எதுவும் கிடையாது. மக்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அன்னை அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வறட்சியை இந்த மதீனா கண்டிருக்கிறது. இந்த வறட்சி நீங்குவதற்கு தாங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன் என்று கேட்டார்கள். அப்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ரௌதா ஷரீஃபினுடைய கட்டிடத்தினுடைய மேற்கூரையை பேத்து எடுத்து விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் மன்னரையை வானின் கண்கள் பார்க்கட்டும், அதன் பிறகு எல்லாம் நடக்கும் என்பதாக சொன்னார்கள். உடனே மக்கள் எல்லாம் விரைந்து சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ரௌதா ஷரீஃப் அந்த கட்டிடத்தின் மேற்கூரையை பேத்து எடுத்து விட்டார்கள். நபி அவர்களுடைய மன்னரை வெளிச்சமாக தெரிந்தது. வானத்திலிருந்து மிகப்பெரிய மேகமூட்டம். எப்போதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே அவர்கள் எங்கெல்லாம் செல்வார்களோ அங்கெல்லாம் மேகக்கூட்டம் அப்படியே அவருடைய தலைக்கு மேலே செல்லும் இல்லையா? இது வரலாற்று ஏடுகளில் நாம் பார்த்த விஷயம். நபி அவருடைய வஃபாத்திற்கு பிறகு நபி அவர்கள் மன்னரைக்குள் சென்று விட்டார்கள். நம்முடைய கண்களுக்கு மறைவில் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்படி ஆனதற்கு பிறகும் கூட நபி அவர்களுடைய முகத்தை வானம் பார்த்ததுமே மலையை கொட்டா கொட்டென்று கொட்டியது. கிட்டத்தட்ட 8 மாதங்களாக கொட்டியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் அதற்கு முன்பின் என்ற அடிப்படையில் அவர்கள் வருடத்தை கணக்கிட்டு சொல்கிறார்கள். ஆக மொத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீஃப் மன்னரை கட்டிடத்தை மேற்கூரையை பேர்த்து எடுத்து விட்ட பிறகு வானம் எப்போது நபி அவர்களுடைய மன்னரையிலிருந்து நபி அவர்களை பார்த்ததோ உடனே கொட்டோ கொட்டென்று மலையை கொட்டி மதீனாவில் இருந்த வறட்சி அனைத்துமே நீங்கிவிட்டது. மதீனா முழுவதுமே செல்வ செழிப்பாக ஆகிவிட்டது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்களுடைய முகம் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. நபி அவர்களுடைய முகம் இருக்கக்கூடிய அந்த இடம் வறட்சியாக இருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதனால் தான் அந்த மலையை கொட்டோ கொட்டென்று அல்லாஹ் தஆலா கொட்டிக்கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் மதீனாவிலேயே வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அளவிற்கு மலை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இடத்தில் வந்து மக்கள் எல்லாம் கேட்டார்கள், இப்போது என்ன செய்வது? கூரை மேலே போட்டு மூடி விடுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்களுடைய ரௌதா ஷரீஃப் மன்னரைக்கு மேலே கூரை போடப்பட்டு மூடப்பட்டது. மழை நின்று முடிவிட்டது. அதன் பிறகு தேவைக்கு ஏற்ப மழை பெய்தது. அதற்கு பின்னால் எந்த ஒரு வறட்சியும் இது நாள் வரைக்கும் இனி கியாமத் நாள் வரை அது ஏற்படுவது கிடையாது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு அந்த வருடத்தில் மழை அப்படி பெய்ததால் ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்து விட்ட பிறகு அதனுடைய முன் சப்பைக்கு பக்கத்தில் கொழுப்பு அப்படியே தொங்கிக் கொண்டு இருந்தது. கொழுப்பு என்ன இப்படி ஒரு விஷயம் ஏற்படுகிறது? எங்கு பார்த்தாலும் எந்த ஒட்டகைகளிலும் எந்த குதிரைகளிலும் கொழுப்பு தொங்குகிறது. இந்த தண்ணீரை மழை தண்ணீரை குடித்து குடித்து ஒட்டகங்களுக்கு அப்படி தொங்கியது. அதனால் அந்த வருடத்தில் ஆமுல் பதுக் கொழுப்பு வருடம் என்பதாக சொல்லப்பட்டது. இப்படியாக கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அப்போதுதான்
ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாம் தேசத்திலிருந்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, மிக விரைவாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நீங்கள் நடத்துங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய வருடத்தினுடைய பெயரை முடிவு செய்ய வேண்டும், இஸ்லாமிய வருடத்தினுடைய அந்த கணக்கை முடிவு செய்ய வேண்டும். தாங்கள் அனுப்பிய அந்த கடிதம் இப்போது சேர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த வருடத்தில் யானை வருடம் இத்தனை இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வருடத்தினுடைய மாதமோ அந்த தேதியோ எதுவும் அதில் போடப்படவில்லை. இப்படியாக இருந்தால் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த சூழலில் இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியாமலேயே போய்விடும். அதனால் உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் அதை வழிபடாமல் போய்விடும். அதற்காக ஏதாவது ஒரு நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதம் எழுதி அனுப்பினார்கள். அப்போதுதான் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா நகரத்து பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியில எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டுகிறார்கள். ஜமாத்தார்களே, இந்த விஷயத்தை முக்கியமாக நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய வரலாறு. இது சாதாரணமாக கடந்து போக முடியாது, கடந்து போகவும் கூடாது. உண்மையான முஃமின்கள் இதை கண்டிப்பாக புரிந்து கொண்டு தங்களுடைய உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்வார்கள். அந்த வகையில ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிற போது அந்த சபையில் எழுந்திருத்து சொல்கிறார்கள், இஸ்லாமிய வருடத்திற்கென்று ஒரு பெயர் நாம் முடிவு செய்ய வேண்டும். அந்த பெயரை தாங்கள் ஒவ்வொருவராக உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிற போது, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து மௌலிதுன் நபி, மௌலிதி என்று வைக்கலாம் என்பதாக சொல்லப்பட்டது. அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபியினுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து நாம் செய்தோமே என்றால் மாற்று மதத்தினர்கள் அவரவர்களுடைய கடவுளை அவர்களுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து கொண்டாடுவது போல நாம் கொண்டாடுவது போல் ஆகிவிடும். மாற்று மதத்தினருக்கு ஒப்பானவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதனால் இந்த பேர் சரியல்ல என்பதாக சொல்லி அதை தட்டிவிட்டார்கள். அதன் பிறகு ஒருவர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து நபவி என்று சொல்லலாம் என்பதாக சொல்லப்பட்டது. அப்போதும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபி பட்டம் கிடைத்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அதுவும் மாற்று மதத்தினர்கள் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது போல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பையும் அவர்களுடைய தீர்க்கதரிசியாக அவர்கள் இருந்ததையும் அவர்கள் கொண்டாடுவது போல நாமும் கொண்டாடுவது ஆகிவிடும். அதெல்லாம் அவர்களுக்கு ஒப்பாக இருப்பதினால் இந்த பெயரும் தேவையில்லை என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகுதான் அறிவின் தலைவாசல் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருத்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இஸ்லாமிய வருட பிறப்பிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் வைக்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தந்தது ஹிஜ்ரத்தினுடைய வாழ்க்கை தான். எப்போது மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவிற்கும் ஹபஷாவிற்கும் உலகத்தினுடைய பல பாகங்களுக்கும் நம்முடைய தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய தாயகத்தை விட்டுவிட்டு தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய குழந்தை செல்வங்களை, தன்னுடைய மனைவி மக்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிரையும் இந்த உலகிற்கு அர்ப்பணித்து அவர்கள் எப்போது தங்களுடைய தாயகத்தை விட்டு அவர்கள் பயணமானார்களோ அப்படிப்பட்ட ஹிஜ்ரத் பயணத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் ஹிஜ்ரி என்று பெயர் சொல்லலாம். இன்னொரு அர்த்தமும் இதில் இருக்கிறது.
ஹிஜ்ரத் என்றால் தியாகம், ஹிஜ்ரத் என்றால் அர்ப்பணிப்பு, ஹிஜ்ரத் என்றால் தயால மனம் கொண்டவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஹிஜ்ரத் என்று இஸ்லாமிய வருடப்பிறப்பிற்கு நீங்கள் பெயர் வைக்கிற போது ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் இப்படி பதிவாகும். நாமும் வாழ்கிற போது வாழும் காலமெல்லாம் தயால குணத்தோடும் தியாக மனப்பான்மையோடும் அர்ப்பணிப்பு குணத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்கின்ற உயரிய குணம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் பதிவாகும். அப்படி பதிவாகிற போது ஒவ்வொரு முஃமினும் இந்த உலகத்தை பிரியப்பட மாட்டான். நாளை மறுமைதான் நமக்கு பிரியமானது. அதுதான் வாழ்க்கை. உலக வாழ்க்கை அழிவுக்குரியது. உலக வாழ்க்கை என்றைக்குமே நமக்கு நிச்சயமானதல்ல, அது நிரந்தரமானதல்ல. மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிச்சயமானது, அதுதான் நிரந்தரமானது. வாழ்க்கை என்ற ஒரு அர்த்தத்திற்கு, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது மறுமை வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தியாகத்தை உணர்த்தும் விதமாக பயணமானதுதான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை எப்போது நம்முடைய தோழர்கள் தங்களுடைய தாயகத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி சென்றார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு இந்த மதீனாவிற்கு வந்தார்களோ, அப்போது இருந்தால் இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றி உலகளாவிய அளவில், சர்வதேச அளவில் அவர்களுக்கு கிடைத்தது. இப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் ஒவ்வொரு முஃமினுடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி, நாளை மறுமை வாழ்க்கையும் சரி சிறந்ததாக அமையும் என்கின்ற கருத்து ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் பதிவாகும். எனவே இந்த பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஹிஜ்ரி என்ற இஸ்லாமிய வருடத்திற்கு நீங்கள் பெயர் வையுங்கள். அந்த பெயரை சிந்தித்து பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை அழிவு மிக்கது, மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது என்று அவனுடைய உள்ளத்தில் பதிவாகும் என்று ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி, இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய பெயர் ஹிஜ்ரி என்று அவர்கள் அறிவித்தார்கள். சரி, இஸ்லாமிய வருடத்தினுடைய பெயர் ஹிஜ்ரி என்று சொல்லிவிடலாம். 12 மாதங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் படைத்த 12 மாதங்கள் கால நேரங்கள்ல ஒரு வருடத்தினுடைய மாதங்கள் இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. அந்த அடிப்படையில் 12 மாதங்களில் இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக எதை ஆக்கலாம் என்று கேட்டபோது அப்போதும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருத்து சொன்னார்கள், அஃலலு ஷுஹூரி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்கிற காலத்திலேயே சொல்லி காட்டி விட்டார்கள், ரமலானிற்கு அடுத்து மாதங்களில் மிகச் சிறந்தது, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடியது அல் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அதனால் அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தையே நீங்கள் இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக நீங்கள் ஆக்கலாம் என்று அந்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடிவை சொன்னார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் ஒரு படிப்பினைக்குரிய ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள். மதீனா நகரத்து பள்ளிவாசலிலே எல்லோருடைய கண்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி இருக்கிறது. அப்போது சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதத்தை தேர்ந்தெடுப்பதற்கு இன்னொரு வரலாற்று பின்னணியும் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அவரவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கடுமையான சோதனை, கடுமையான வறுமை, கடுமையான சிரமங்கள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பை கொடுத்தார். இந்த உலகத்தில் வந்த 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்கள் உடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே இந்த முஹர்ரம் மாதம்
பிறந்ததற்கு பிறகுதான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நீக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா தந்தான். ஆதலால் இந்த முஹர்ரம் மாதத்தையே நீங்கள் இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக நீங்கள் ஆக்கிவிட்டால் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் பதிவாகும் இந்த உலகத்தினுடைய வெற்றி நாளை வறுமைக்காக வேண்டி நாம் வாழ்கிற போதுதான் கிடைக்கும் என்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் பதிவாகும். அதுபோல அவரவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், வேதனைகள் அனைத்தையும் நீக்கி இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பலனை கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் ஆஷூரா தினத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சுன்னத்து முஅக்கதாவாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு நாம் ஒன்றுபடக்கூடாது, அவர்களுக்கு மாறுபட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது பிறையிலும் நாம் அந்த சுன்னத்தான நோன்பை நாம் வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தினுடைய 9 முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது பிறையில் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நோன்பு வைத்து நோன்பு திறப்பதற்காக வேண்டி நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டும். அப்படி அதிகமாக செலவு செய்வதில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலும் நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய தொழிலிற்கும், நம்முடைய வியாபாரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை தருவதுதான் இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. எனவே இந்த வரலாற்று பின்னணியின் அடிப்படையிலும் நீங்கள் முஹர்ரம் மாதத்தையே நீங்கள் முதல் மாதமாக இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வையுங்கள் என்பதாக சொன்னபோது அந்த கருத்தும் ஏற்கப்பட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய பெயராக ஹிஜ்ரி என்றும் இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக முஹர்ரம் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதுதான் இன்று வரை, இனி கியாமத் நாள் வரை அந்த அடிப்படையில் தான் பின்தொடரும் என்கின்ற அடிப்படையில் வரலாற்றாசிரியர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஈரானிய மக்கள் அவர்கள் அடைந்த வெற்றி, யூதர்களை அழித்து யூதர் இஸ்ரேல் என்கின்ற அந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்துணை நபர்களையும் அழித்து அவர்களுடைய எல்லா விதமான பலத்தையும் அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்றைக்கு ஈரானிய மக்கள் மட்டுமல்ல, பலஸ்தீன் மக்கள், லெபனான் மக்கள், காசாவில் வாழக்கூடிய மக்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியாக இன்றைக்கு அமைந்துவிட்டது. அதுதான் ஆயத்துல்லா குமைனி அவர் சொன்னார், ஈரானை தொட்டுப்பார், நீ துண்டாகி விடுவாய், நீ ஒன்றுமில்லாமல் காணாமல் போய் விடுவாய். ஈரானுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? ஈரானில் வாழ்ந்த ஒவ்வொரு மன்னரும் போரில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு தான் இறந்திருக்கிறார்கள். நீ எனக்கு இறப்பை பயத்தை காட்டி நீ சொல்லி இருக்கிறாய், எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஈரானுடைய வரலாற்றை நீ தெரியாமல் பேசுகிறாய். ஈரானில் வாழ்ந்த ஒவ்வொரு மன்னருமே ஷஹீதாக்கப்பட்டுதான் போர்க்களத்தில் அவர்களுடைய உயிரை நீக்கிதான் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால் வாழ்ந்த ஒரே ஒரு மன்னரை தவிர அவர் மட்டும்தான் படுக்கையிலேயே, அவர் வயதானதின் காரணத்தினால் படுக்கையிலேயே அவர் வஃபாத்தானார். அவர் மட்டும்தான் இயற்கை மரணத்தை எய்தினார். அவர் அல்லாத என் உட்பட எல்லோருமே ஷஹீதான மரணத்தை தான் அடைந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு இருந்த அந்த ஈரானுடைய மன்னர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த முஹர்ரம் மாதம் தந்துவிட்டது என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாளாக அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையே நமக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்து விட்டான். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் ஈதுல் ஃபுகராஹி வல் மசாகீன், ஏழைகள் தேவையுள்ளவர்களுடைய பெருநாளாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமையின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹிஜ்ரி 1447 ஆண்டு
இதனுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பிறையை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறான். இன்று அல்லாஹ் தஆலா தந்திருந்த இந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில கியாமத் நாள் வரை இன்னும் பன்மடங்காக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. நமக்கு உலகத்தில் வாழக்கூடிய பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினுடைய வாழ்க்கையே நமக்கு லட்சியமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாக ஆக்கல் புரிவானாக. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள், விரோதிகள், அத்துணை நபர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா முறியடித்து விடுவானாக. ஒன்று அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தினுடைய நசீபை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அப்படி ஹிதாயத்தினுடைய நசீபு இல்லை என்றால் அவர்களை அடியோடு அழித்து விடுவானாக. அதுபோல இந்த உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் அனைவருக்குமே ஈமானின்படி அவருடைய மரணத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.